பச்சிளம் குழந்தையை நடு தெருவில் நிக்க வச்ச தொழிற்சாலை நிர்வாகத்தை என்ன சேருது நிர்வாகமே தமிழக அரசு நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே நியாயம் வழங்கு அப்பாவி இளம் பெண்ணின் இறப்புக்கு நியாயம் வழங்கு அப்பாவி இளம் பெண்ணின் இறப்புக்கு நியாயம் வழங்கு பாத்தியா பச்சிளம் குழந்தைய பாத்தியா நடுத்தருவுல நிக்கிறே பதில் சொல் மில் தொழிற்சாலை நிர்வாகமே பண்ணாரி மில் நிர்வாகமே பதில் சொல் நிர்வாகமே பண்ணாரி மில் நிர்வாகமே பதில் சொல் அப்பாவி இளம் பெண்ணின் மரணத்திற்கு பதில் சொல் நியாயமா இளம் பெண்ணின் உயிர் பறி போய நிலையிலே பதில் சொல்லாமல் இருப்பது நியாயமா பாத்தியா பச்சிளம் குழந்தைய பாத்தியா நடுத்தருவுல நிக்குது நாது எட்டு நிக்குது பதில் சொல் நூற்பாலை நிர்வாகமே பண்ணாரி மேல் நிர்வாகமே பதில் சொல் வழங்கிடு இறந்து போன உயிருக்கு நிவாரணம் வழங்கிடு நியாயமா உழைப்பாளி மக்களை அலைக்கழிப்பது நியாயமா வஞ்சிப்பது நியாயமா பாதுகாப்பில்லை ரத்தம் சிந்தி உழைக்கின்ற தொழிலாளிக்கு பாதுகாப்பில்லை மில் தொழிலாளிக்கு பாதுகாப்பில்லை பாத்தியா இளம் பெண்ணின் உயிர் காலையில போச்சு வேலைக்கு போச்சு வீடு இன்னும் திரும்பல எங்கடா ஏன் பொண்ணு என்றுதான் கேட்கிறோம் பணத்தை தூக்கி கொடுக்கிறா ஆசையா வளர்த்தோமே பாசமா வளர்த்தோமே எங்க வீட்டு பிள்ளையே அநியாயமா செத்து போச்சு நியாயமா இறந்து போன உயிருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு முடியலையா பதில் சொல் மில் தொழிற்சாலை நிர்வாகமே பண்ணாரி மில் நிர்வாகமே வஞ்சிக்காதே வழங்கிடு இறந்து போன உயிருக்கு நிவாரணம் வழங்கிடு நிற்குதே பச்சிளம் குழந்தை நிற்குதே நடுத்தெருவுல நிற்குதே கேட்கலையா அவள குரல் கேட்கலையா வஞ்சிக்காதே தொழிலாளிகளை வஞ்சிக்காதே பாதுகாப்பில்லை தொழிற்சாலைகளில் பாதுகாப்பில்லை தொழிலாளிக்கு பாதுகாப்பில்லை பின்பற்று தொழிற்சாலை வீதிகளை
பறிபோச்சே பறிபோச்சே எங்க வீட்டு பிள்ளையின் உயிரே போயிடுச்சு. என்ன சேருது பச்சிளம் குழந்தையை நடு தெருல நிக்க வச்ச மில் தொழிற்சாலை நிர்வாகத்தை என்ன சேருது நிர்வாகமே தமிழக அரசு நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே நியாயம் வழங்கு அப்பாவி இளம் பெண்ணின் இறப்புக்கு நியாயம் வழங்கு. அப்பாவி இளம் பெண்ணின் இறப்புக்கு நியாயம் வழங்கு. பாத்தியா பச்சிளம் குழந்தைய பாத்தியா நடுத்தருவுல நிக்குதே. பதில் சொல் மில் தொழிற்சாலை நிர்வாகமே